பார்த்துக்கிட்டு வண்டர்ஃபுல் டெக் சேனல். ஸோ டுடே நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் சைஸில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோ கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க. ஏன் அதை இன்ஸ்டால் பண்ண சொல்கிறீங்கன்னா, அது வந்து கிராக் வெர்ஷன். அது பிளண்டிங் வந்து எனபிள் ஆயிரும். அதாவது பிளண்டிங் ஆப்ஷனில் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாக எல்லாமே வந்துடும். ஸோ தென் பார்த்திங்கன்னா, நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க லேயர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். அதில் போய் பார்த்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைன்மாஸ்டர் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 9:14, அதாவது ஃபுல் சைஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இது ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இமேஜ் 30 செகண்டுக்கு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோவில் லேயர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுக்குறது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதே லேயர் கிளிக் பண்ணி கீழே கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அது கிளிக் பண்ணி செகண்டாக இருக்க ஆப்ஷனையும் தேர்டாக இருக்க ஆப்ஷனையும் அதாவது ஃபுல் பண்ணி வச்சுருங்க. ஸோ தென் இந்த லேயர் கிளிக் பண்ணி இதில் இருக்க ஆடியோவை ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். திருப்பி ஞாபகமாக தான் இருக்குது. நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும், நான் ஜெயிக்கணும்னா நீ வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். அதோட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த பிஎன்ஜிலாம் மொத்தமாக உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் மொத்தமாக உங்களுக்கு தரேன். ஸோ இந்த பிஎன்ஜி இமேஜ் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் இது எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே ஒரு ஏறாமல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்திங்கன்னா 3 to 5 minutes ஆகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் இந்த வீடியோவில் வச்சுருந்த எல்லா வந்து பிஎன்ஜி இமேஜ் மொத்தமாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா பிஎன்ஜி இமேஜும் மொத்தமாக தரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும். அது வரைக்கும் பாய்.